தியாகராஜ குமாரராஜா பழைய படம் பயங்கர ஹிட்டு, 8 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறாரு, பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் ரிவ்யூஸ்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது, ப்ரெஸ் ரிவ்யூஸு. ஸோ ஆப்வியஸ்லி படம் சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி தியாகராஜன் குமாரராஜா படம், தியாகராஜன் குமாரராஜா வந்திருக்கேன். தியாகராஜன் குமாரராஜா இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அந்த ஒரு பேர் அவ்வளோதான், தியாகராஜன் குமாரராஜாக்காக வந்தது தான். தியாகராஜ குமாரராஜா எக்ஸ்பெக்ட் பண்றேன் பயங்கரமா, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். இல்லை படம் பார்த்துட்டு சொல்றேங்க, நல்லா சொல்லுவேன். இல்ல ஒரு படத்துல இவ்வளவு பேர் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் இருக்கு தியாகராஜ குமாரராஜனுக்கு. அதுவும் இல்லாம ஒரு 4 பேர் சேர்ந்து கதை எழுதிருக்காங்க, மிஷ்கின், அலன் குமாரசாமி, நீலன். ஸோ இந்த கொலாபரேஷன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க, மற்றபடி வேற என்ன. அதுவும் இல்லாம விஜய் சேதுபதி, எல்லாம் சேர்ந்து சரி வேற வேற ஃபீல்ட்ல பார்த்தவங்க ஒன்னா சேர்ந்து பாக்குறோம், சமத்தா நல்ல நடிகர் எல்லாருமே சேர்த்து வச்சு ஒரு இதுல பாக்குறோம். சரி அதனால எப்படி இருக்கு இவரோட மியூசிக் எல்லாத்தையும் தான். நான் எந்த படம் 5 படம் போட்டாலும் வந்துருவேன். இது இந்த படத்துக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா படத்துக்கும் வந்துருவேன். நடுவில் திடீர்னு சமந்தா அவங்க ஸ்கிரிப்டோட போட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, ஹையாம் கோக்குலாம் போட்டிருந்தாங்க ஸ்கிரிப்ட்ல. அதுக்கே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. வேற 4 பேர் 4 படம் எழுதிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வர. ஆனா தியாகராஜ குமாரராஜா ஒரு படம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. 6 பார்த்துட்டு நாங்கள் அத்தனை ரூபா பார்த்துருக்கோம் அந்த படத்தை. சரி இது ஒரு 8 வருஷம் கழிச்சு எழுதும் போது கண்டிப்பா அதோட ஒரு லெவல் மேலதான் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், பார்த்துன்னு சொல்றேன். அவரு என்ன தோன்றதெல்லாம் நடிக்கிறாருன்னா செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்னா, நிறைய கேரக்டர்ஸ் இதுதான் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு 100% கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பா செம்மையா பண்ணிருப்பாரு. பார்ப்போம். நாங்க எல்லா படத்துலையும் 5 மணிக்கு சேர்ந்துருக்கோம். இல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகேடா, நாங்க போவோமா. படம் எப்படி கண்டிப்பா அழகா இருக்கும். ஏற்கனவே ஆரஞ்சு கண்டம் வந்து ப்ரமோஷன் சரியா இருந்தாலும் வரல, இந்த விட கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு நல்ல ப்ரமோஷனும் இருக்கு, மியூசிக் டைரக்டர் கேஸ்டிங் கூட எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய கேஸ்டிங் வச்சிருக்காங்க, அதை பத்தி நாங்க நல்லா இருக்குன்னு நினைச்சது அவங்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதனால இவங்க எல்லாருமே ஓகே சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில காலைல 5 மணிக்கு எழுந்து வந்திருக்கோம். விஜய் சேதுபதி வந்திருக்கோம், நல்லா இருக்கு. விஜய் சேதுபதிக்காண்டி தான் வந்திருக்கோம். விஜய் சேதுபதி படம் ஓப்பனாக வந்திருக்கோம், பார்ப்போம். நல்ல ஸ்டோரி இருக்கா எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்டிங் த கிரேசினஸ் டு த கோர். விஜய் சேதுபதி ஃபேன் நானே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ என்ன பார்ப்போம். யாருக்கு சொல்றாங்க நல்லா இருக்கு. ரெகுலர் மாசம் இருந்துச்சு, ஹோப்ஃபுல்லி படம் நல்லா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா படம் சூப்பர். போயிட்டு வந்து சொல்றோம் அப்படியே நாக்கில் தேர்ந்து உண்டா நக்கிட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்சு தெரியுது எக்ஸ்பெக்டேஷன் டேரக்டர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி எக்ஸ்பெக்டேஷன் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறோம். சொல்லுங்க குமாரராஜா.